வணக்கம் நண்பர்களே. விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கை குழு வந்துட்டு ஒரு முட்டுக்கட்டை போட்டு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடாமல் தடை பண்ணியிருக்காங்க. அதாவது தணிக்கை குழுக்கு ஃபஸ்ட்டு வந்து அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு சில கட்டிங்ஸ் இந்த சில விஷயங்கள்லாம் வந்துட்டு மாற்றணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சு அதையும் சரி பண்ணி கொடுத்தாச்சு. இருந்தாலும் அவங்க வந்துட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வந்துட்டு கொடுக்காம அப்படியே டைமை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ கோர்ட்டில் கேஸ் நடக்குது. கோர்ட்டில் வந்துட்டு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கேஸ் போட்டு நாளைக்கு வந்து தீர்ப்பு வரப்போகுது. நாளைக்கு தீர்ப்பு வந்து விஜய் அவர்களுக்கு சாதகமாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக படம் வந்துட்டு 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். அப்படி இல்லை என்றால் 10ஆம் தேதியோ இல்லைனா அதுக்கப்புறம் எந்த டேட்டுன்றது சொல்ல முடியாது. என்றைக்கு படம் அதுக்கப்புறம் அந்த தணிக்கை குழு வந்துட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகும். இதுதான் வந்துட்டு இப்போ ஜனநாயகனுடைய இப்போதைய நிலைமை. எதுக்கு விஜய் அவர்கள் படத்துக்கு இப்படி ஒரு முட்டுக்கட்டை, அதுவும் தணிக்கை குழு வந்துட்டு இந்தளவு வந்துட்டு காலந்தாழ்த்தி அதை வந்து டைமை வேஸ்ட் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு இவ்வளோ நாள் இழுக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறோம். இதுக்கு முன்னாடி எந்த படத்துக்கும் இந்த மாதிரிலாம் வந்துட்டு பிரச்சனை வந்தது கிடையாது. ஆனால் இவருக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை வர்றதுக்கான காரணம் வெறும் தணிக்கை குழு தானா, இல்லை அதுக்கு பின்னாடி இருந்து யாராவது வேலை செய்கிறாங்களா அப்படின்றது உங்களுடைய யூகத்துக்கே நான் விட்டுட்டேங்க. ஏன்னா விஜய் அவர்களுக்கு அதாவது 9th அன்னைக்கு ஜனநாயகன் வருதுன்னா 10th அன்னைக்கு பராசக்தின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் யாருன்றது தெரியும், இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு தெரியும், இந்த படத்தோட ஆக்ட் பண்ண ஹீரோ யாருன்னு தெரியும், அந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற யாருன்றதும் உங்களுக்கு தெரியும். யாக மொத்தத்தில் விஜய் அவர்களுக்கு வந்து எதிராக வந்துட்டு வெறும் அந்த தணிக்கை குழுவோ அவங்க அதில் இருக்கிற உறுப்பினர்களோ இல்லை படத்தில் இருக்கிற நிஜமாலுமே பிரச்சனைக்குரிய விஷயங்களா இல்லை அவரை பிடிக்காத அவருடைய எதிரிகளா யாராக இருந்தாலும் சரி ஒன்றே ஒன்று தான் சொல்லணும். ஒரு மனுஷன் வந்துட்டு சினிமாவில் இவ்வளோ வருஷம் வந்துட்டு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே சாதாரண ஒரு ஆக்டராக ஆரம்பித்து இப்போ வந்துட்டு ஒரு மாஸ் ஹீரோ அளவுக்கு வந்துட்டு உயர்ந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர் வந்து இதுதான் கடைசி படம், இந்த படத்தோடு நான் வந்துட்டு இந்த சினிமா உலகத்தை விட்டு வெளியே போகிறேன், நான் அடுத்த இதுக்கு ஸ்டேஜுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி அனௌன்ஸும் பண்ணியாச்சு. இருந்தாலும் சினிமா துறையிலேருந்து அவருக்கு வந்துட்டு எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடையாது, சப்போர்ட்டும் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு நான் பார்த்து வளர்ந்த பையன் இப்போ வந்துட்டு இவ்வளோ பெரிய ஹீரோவாயிட்டானா அப்படின்ற ஒரு பொறாமை ஒரு சைடு, என் கூட நடித்த சக நடிகர் வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஆளாயிட்டாரா அப்படின்ற ஒரு பொறாமை, எனக்கு முன்னாடி இருந்தாலும் இவர் மட்டும் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டாரு அப்படின்ற மாதிரி பொறாமைகள் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதை வந்துட்டு நமக்கு சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு சப்போர்ட் பண்ணால் ஏதாவது பிரச்சனை நமக்கு வந்துருமா அப்படின்ற ஒரு பயம் ஒரு சைடு. எல்லாமே கலந்து வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டே இல்லாத மாதிரி, அதாவது சினிமா சைட்லேருந்து சினிமா நடிகர்கள் சைட்லேருந்து சப்போர்ட் கிடையாது. எப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு நான் அரசியலுக்குள்ளே வரேன், இந்த எலெக்ஷனில் நிற்க போகிறேன்னு சொன்னாரோ அப்போலேருந்து அவருக்கு பிரச்சனைகள் வந்துட்டு ஆரம்பிச்சுட்டு இருக்குங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளாக கொடுக்க இப்போ எலெக்ஷன் கிட்ட வரவும் பெரிய பெரிய பிரச்சனைகளாக ஆரம்பிக்குது. அவருடைய படத்தை ரிலீஸ்க்கு வந்துட்டு இவ்வளோ முட்டுக்கட்டைகள் உள்ளது. என்னதான் இருந்தாலும் கவலைப்படாதீர்கள். அவருடைய ரசிகர்களாகட்டும் இல்லை அவரை பிடிச்சிருக்கிற தமிழக மக்களாகட்டும் யாராக இருந்தாலும் அவர் விட்டு கொடுக்க மாட்டோம், விட்டு கொடுக்கவும் முடியாது. ஏன்னா அவர் மேலே அந்தளவு ஒரு பற்று இருக்கிற ரசிகர்கள் கோடி கணக்கில் இருக்காங்க. அதனால கவலை கிடையாது. இந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். ஆனால் கொஞ்சம் டேட் மட்டும் மாறலாம். என்னைக்கு மாறினாலும் சரி, என்னைக்கு வந்துட்டு டேட்டே வந்துட்டு அவங்க என்னைக்கு தள்ளி போட்டு கொடுத்தாலும் சரி, அன்னைக்கு தாங்க தளபதியோட பொங்கல், அன்னைக்கு தான் பொங்கல் அப்படின்ட்டு எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி, வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு கோர்ட் வந்து என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு. இதுக்கு நடுவில் வந்துட்டு இப்போ பராசக்தின்ற படம் ரிலீஸ் ஆகுதுல்ல, பராசக்தி படம் ஏன் வந்து கரெக்டாக 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகணும்? எல்லாருடைய கேள்வியும் அதான் இருக்குது. அந்த இதில் நடித்த எஸ்கே அவர்கள் வந்து கண்டிப்பாக வந்துட்டு அந்த படத்தை தள்ளி போகணும்னு நினச்சிருந்தா தள்ளி போட்டிருக்கலான்ற வாய்ப்புகள் இருக்குன்றது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவர் நினச்சிருந்தா தள்ளி போட்டிருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல. நமக்கு அதை பற்றி சரியான ஐடியா இல்லை. ஏன்னா அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது யாருன்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு பெரிய கட்சி, இந்த கட்சி சார்ந்த ஒரு நபர் வச்சிருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸு, அது மூலிமா ரிலீஸ் பண்ணுறதுனால அவங்க வந்துட்டு கண்டிப்பாக விஜய் அவர்களை வந்து படத்தை வந்து டம்மி ஆக்கணும். தியேட்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஜனநாயகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கம்மியான தியேட்டர் லொகேஷன், அண்ட் பராசக்திக்கு பார்த்திங்கன்னா நிறைய தியேட்டர் லொகேஷன். இதெல்லாம் வந்துட்டு நம்மளால் நம்ப முடியுதா? எல்லாமே வந்துட்டு அரசியல் சதுரங்கம் தாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு எஸ்கே அவர்களை பற்றி சில பேர் வந்து சொன்ன கருத்துக்களை வந்து நான் இங்கே வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் செஞ்சது சரியாக தப்பான்றது நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்துட்டு எஸ்கே அவர்கள் சிவகார்த்திகேயன் வந்துட்டு உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா சினிமா துறைக்கு, அதாவது சின்ன திரையில் நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு சினிமா துறைக்கு உள்ளே வராரு. சினிமா துறைக்கு அவர் ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் கூடவே அந்த ஆர்டி ராஜா அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஜய் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரும் சினிமா துறையில் ஏதோ ட்ரை பண்ணியிருக்கார். ஆர்டி ராஜா தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேவை தயார் பண்ணி எஸ்கேவை வந்து ஹெல்ப் பண்ணி அவரை வந்துட்டு சினிமாவில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காகட்டும், இல்லை அவர் அதுக்கு மேலே வந்து ஸ்டெப் பை எடுக்கிற அவர் உருவாக்குறதுக்கு, ஒருத்தர் வந்து ஷேப் பண்ணுறதுக்கு, ஒரு நார்மலான ஒரு பர்சனை வந்துட்டு ட்ரெயின் பண்ணுறதுக்கும் உருவாக்குறதுக்கும் ஒரு ஆள் தேவையில்லை. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணவர் தான் இந்த ஆர்டி ராஜா. இதை நான் சொல்லுங்க. இவரை பற்றி நிறைய பேர் வந்துட்டு சமூக வலைத்தளங்களாகட்டும்
இல்லை வந்துட்டு இன்ஸ்டாலே ஆகட்டும் எல்லாமே ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அப்படி இவரை வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உருவாக்கின ஆர்டி ராஜா அவர்களையே வந்துட்டு சிவகார்த்திகேயன் அவர்கள் மதிக்கல. அது மட்டும் இல்லாமல் அவரே வந்து ஒரு டைமுக்கு மேலே இவரோட வளர்ச்சி கொஞ்சம் அதிகமானோன்னா அவரை வந்து தள்ளி விட்டாருன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் சிவகார்த்திகேயனுக்கு வந்து நிறைய கடன் ஆயிடுச்சு. கடன் ஆனவனும் ஒரு 70 crores மேலே கடன் ஆனவனும் என்ன பண்ணியிருக்காரு, கேஜேஆர் ராஜேஷ் அப்படின்ற ப்ரொடியூசர் வந்து இவரை வந்து அணுகியிருக்காரு டேட் கேட்டு. அப்போ வந்து அவர்கிட்ட வந்து இவர் என்ன பேசியிருக்காருன்னா, என்னுடைய அந்த கடனை வந்து அடைச்சிருங்க, நான் உங்களுக்கு 3 படத்துக்கான டேட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ 3 படத்துக்கான டேட்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதில் எவ்வளோனா சம்பாதிச்சிக்கோங்க, இந்த 75 கோடியோ அந்த க்ரோர்ஸை வந்துட்டு நீங்கள் அடைச்சிடணும். இதுதான் வந்து அவங்களுக்குள்ளே இருந்த டீல். அந்த டீலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 படம் எடுக்கிறாங்க. அதாவது 3 படம்னா ஃபஸ்ட்டு படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ படம் வந்து எவ்வளோ ஒரு அட்டை ஃப்ளாப் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த படம் எடுத்து அவர் இன்னும் கொஞ்சம் ப்ரொடியூசர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடன் ஆகிடுச்சு. அவர் வந்து சம்பாதிக்கலாம்னு நினச்சது போய் எக்ஸ்ட்ரா கடன் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆனது இந்த அயலானும் எவ்வளோ பெரிய ஒரு அட்டை ஃப்ளாப் படம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த படம் ரிலீஸ் ஆனோன்னு அந்த கேஜேஆர் ராஜேஷ்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சினிமா இண்டஸ்ட்ரியை விட்டே போயிட்டார். அந்தளவு வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அந்தளவு நஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் சரி திருப்பி ஒரு தடவை படம் பண்ணுவோம் அப்படின்ட்டு திருப்பி வந்து சிவகார்த்திகேயன் அணுகும் போது சிவகார்த்திகேயன் அவர்கள் அவரை கண்டுக்கல அப்படின்ற மாதிரி தான் பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அப்போ அந்த மாதிரி நடந்ததுன்னா ஒரு ப்ரொடியூசர் மனநிலைமையிலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இவனை நம்பி நான் வந்து படம் எடுத்தேன், ஆனால் வந்துட்டு படம் சரியாக ஓடல, இருந்தாலும் சரி அவருக்காக படம் பண்ணுவோன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் அவரை வந்து அந்த டைம் ஒதுக்கி விட்டார். பெரிய பெரிய நடிகர்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு விஜயகாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரொடியூசர் நம்மளால் நஷ்டப்பட்டுருக்காருன்னா அவரை கூப்பிட்டு வந்து படம் பண்ணுவார். அவருக்கு வந்துட்டு அந்த அந்த நஷ்டத்துக்கான ஈடை அவருக்கு கொடுக்கறதுக்காகவே அடுத்த படத்தை அவருக்கு பண்ணி கொடுப்பார். இந்த மாதிரியான ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர் தான் கேப்டன். அந்த மாதிரியான ஆள்லாம் இவர் கிடையாதுன்றது தான் எல்லாருடைய பேச்சாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து தனுஷ் அவர்கள் கூட வந்துட்டு எப்படி இருந்தார், அவங்க கூட ரிலேஷன்ஸ் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் காக்கி சட்டை வந்தது, அந்த படம் கொஞ்சம் ஹிட் ஆனதுக்கப்புறம் இவருடைய ரிலேஷன்ஷிப் வித் தனுஷ் எப்படி இருக்குது அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து அவங்க 2 பேருக்குள்ளே வந்துட்டு பெரிய இடைவெளி, 2 பேருமே ஒதுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக தனுஷ்கிட்டே நிறைய தடவை கேட்பாங்க, இதுமாரி நீங்கள் வந்து அவரை ஏற்றி விட்டீங்க ஆனால் அவர் வந்து உங்களை மதிக்கல, அவர் அதை ஒரு பெரிய இதுவாக சொல்லாமல் அவர் ஒதுங்கி போயிடுவார். அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குன்றது நமக்கு தெரியாது. இருந்தாலும் சிவகார்த்திகேயனோட ஒரு சைட் கேரக்டர் இந்த மாதிரி தான், அவரை ஏற்றி விட்ட ஏணிகளை கண்டிப்பாக வந்து அவர் மதிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி வந்து விஜய் அவர்கள் வந்துட்டு அந்த துப்பாக்கியை கொடுத்ததுனால விஜய் அவர்கள் மேலே மதிப்பு வச்சுருப்பான்றதை நம்ம எதிர்பார்க்க முடியும்? அந்த துப்பாக்கியை கொடுத்ததை வச்சே வந்துட்டு பெரிய அடுத்த விஜயோட இடத்த இவர் கொடுத்துட்டதா வந்துட்டு அந்த டைம் பாலிடிக்ஸ் பண்ணாங்க. அது யார் பண்ணாங்க எப்படி பண்ணாங்கன்றது தெரியாது. என்னவோ விஜய் அவர்கள் வந்து இவருக்கு கொடுத்துட்டதாக தான் வந்து அந்த டைம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, இந்த படத்தை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம இப்போ ரிலீஸ் பண்ணி ஆகணும். ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை விட அதை ரிலீஸ் பண்ணுற அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஆளுங்களை விட இவருக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா பராசக்தின்றது ஒரு கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கதைக்களம் வந்து சூப்பரான ஒரு படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக இது வந்து வெற்றி அடையும். அதுவும் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு மாஸ் ஹீரோ கூட நம்ம போட்டி போட்டோம்னா நம்மளுடைய மதிப்பும் உயரும் அப்படின்ற ஒரு கணக்கில் அவர் வந்து படத்தை இங்கே ரிலீஸ் பண்ணுறாருன்னு தான் எல்லாருடைய பேச்சாக இருக்குது. ஆனால் அவர் வந்துட்டு இந்த ஆடியோ லான்ச் அப்போ வந்து சொல்லிட்டாரு, என்ன சொல்கிறாருன்னா, இதை பற்றி நாங்கள் வந்து விஜய் அவர்கள்ட்ட பேசிட்டோம், அவர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் இது வந்து அண்ணன் தம்பி பொங்கல் என்னென்னவோ சொன்னார். ஆனால் அவர் என்ன சொன்னாலும் சரி உண்மை என்னன்றது மக்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆடியோ லான்ச்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் நார்மலாக ஃபஸ்ட்டு பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் டிவிக்கேன்ற அந்த குரலில் கேட்டதும் அவருடைய பேச்சு வந்து டக்குன்னு இந்த பக்கம் இப்படி மாறிடுச்சு. ஒன்றே ஒன்று தாங்க சொல்லுவேன், யார் வந்து ஒருத்தரை வந்துட்டு அப்படியே அவர் அழிக்கணும்னு நினச்சாலும் கடவுள் வந்து அவரை அழிக்கக்கூடாது, அவர் வந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா அவருக்கு பின்னாடி வந்துட்டு அதை விட பெரிய மக்கள் சக்தியை வந்துட்டு அவர் கொடுத்துருவார். அதுமாரி தான் இப்போ விஜய் அவர்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வருது. இந்த சைட்லேருந்து அவர் அரசியல் ரீதியாக எதிர்க்கிறாங்க, சினிமாவிலேருந்து எதிர்க்கிறாங்க, எல்லா சைடும் எதிர்த்தாலும் மக்கள் வந்து அவர் கூடவே இருக்காங்க. அவருடைய ஃபேன்ஸ் வந்து அதை விட பயங்கர ஸ்ட்ராங்காக அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ரஜினி அவர்கள் வந்துட்டு இதுதான் என்னுடைய கடைசி படம், இதுக்கப்புறம் நான் படம் நடிக்க போதில்லைன்னு சொல்லி ஒரு படத்தை வந்து வெளியிட்றேன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து மற்ற நடிகர்கள்லாம் வந்துட்டு வேணாம் இந்த தடவை ஒதுங்கிக்கலாம், அவருடைய படம் வந்து ரிலீஸ் ஆகி போகட்டும் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. கமல் அவர்கள் சொன்னாலும் இதே தான் யோசிப்பாங்க, அஜித் அவர்கள் சொன்னாலும் இப்படி தான் யோசிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு முன்னணி ஒரு டாப் லெவலில் இருக்கிற ஹீரோஸ் வந்துட்டு இதுதான் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பாக என்ன யோசிப்பாங்க, கண்டிப்பாக வேண்டாம், அவர் கூட அந்த படத்தோட போட்டி போட வேணாம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க.
ஆனால் விஜய் அவர்கள் வந்துட்டு அதே லெவலில் இருக்கிற அவங்களோட ஒரு படி மேலே இருக்கிற ஒரு டாப் ஹீரோ. அவர் சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு போட்டியாக சூர்யா நினச்சிருந்தா படம் இறக்கிருக்கலாம், விக்ரம் நினச்சிருந்தா படம் இறக்கிருக்கலாம், இல்லை சிம்பு நினச்சிருந்தா, தனுஷ் நினச்சிருந்தா கண்டிப்பாக. ஏன்னா அவங்க படம்லாம் முடிஞ்சு ஓரளவுக்கு வந்துட்டு இப்போ ரிலீஸ் ஆகிற டைமில் இருக்குது சில படங்கள்லாம். அந்த படங்கள்லாம் வந்துட்டு ரிலீஸ் பண்ண முடியும். ஆனால் அவங்க எல்லாருமே விஜய்க்கு வந்து ஒரு மதிப்பு கொடுத்து நம்ம இப்போ ரிலீஸ் பண்ண வேணாம் அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணல. இவர் மட்டும் வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாராம். பண்ணட்டும். அதாவது என்னதான் வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு நான் நல்லவன் சொல்லி எதுக்குறானாலும் அவன் கண்டிப்பாக வந்துட்டு அது இப்போ பண்ணுற விஷயத்துக்கு பின்னாடி வந்துட்டு அனுபவிப்பார். பின்னாடி என்னைக்காக பிரச்சனை வரும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், அது வந்துட்டு பழமொழி. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம என்ன செய்கிறோமோ அதுதாங்க நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. நாம் என்னென்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நார்மலாக நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தாட்டில் இருந்தார் அப்படின்னா ஓகே, அது வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் வேணும்ன்ட்டே அவர் படத்தை டம்மியாக்கணும், அவரை விட நம்ம வந்து முன்னாடி இருக்குன்னு காட்டணும் அப்படின்ட்டு ஒரு பிரச்சனைக்குரியதாக பண்ணிவிட்டு காமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதே ஒரு சினேரியோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு நடக்கும். மாறவே மாறாது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி தான், வாழ்க்கை ஒரு வட்டம். இன்றைக்கி வந்து நீ வந்துட்டு ஜெயிக்கிற மாதிரி சீன் போட்டாலும் நாளைக்கு வந்து உன்னை தோக்கடிக்கிறதுக்கு இன்னொருத்தன் வருவான். அப்போ வந்து உன்னை டம்மி ஆக்கி தூக்கி போட்டுருவாங்க. இதுதான் வந்துட்டு உண்மைங்க. என்னதான் இருந்தாலும் சரிங்க, யார் படம் ரிலீஸ் ஆகட்டும், யார் படம் வந்துட்டு விஜய் அவர்களுக்கு எதிராக வந்துட்டு படம் நிற்கட்டும், எந்த அரசியல் கட்சி நிற்கட்டும், நாங்கள் விஜய் கூட நிற்கிறோம் அப்படின்ட்டு அவருடைய ரசிகர்களாகட்டும் இல்லை தமிழ் மக்களாகட்டும் எல்லாருமே வந்து அவருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்கன்றதை நம்புவோம். ஜனநாயகன் ரிலீஸ் ஆகட்டும், கண்டிப்பாக வந்துட்டு ஜனநாயகன் டாப் லெவல் ஹிட் ஆகுன்றதுல மாற்று கருத்து கிடையாது. பராசக்தி ஓடுதோ ஓடலையோ அது அடுத்த விஷயம், நமக்கு தேவையில்லாதது. யார் எதிர்த்தாலும் சரி, எவ்வளோ பேர் எதிர்த்தாலும் சரி, விஜய் அவர்களை வந்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கு பின்னாடி இருக்கிற மக்கள் சக்தி அந்த மாதிரி இருக்குது, அவருடைய ரசிகர்களுடைய சக்தி அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது தான் நிசப்தமான உண்மை. இதை வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பிரச்சனை வராமல் ஒரு தலைவன் உருவாக முடியாது. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா தலைவன் உருவாகிறான் அப்படின்னு தான் அர்த்தம். கண்டிப்பாக வந்துட்டு இந்த பிரச்சனையை சமாளித்து விஜய் அவர்கள் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகுன்றதை நம்புவோம். உங்களுடைய கருத்து என்னன்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.